Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மன்சட்டி which means mud pot. இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது ஒரு ஃபேமஸ் இந்தியன் டெசர்ட் பாயசம். ஸோ நம்ம வந்துட்டு இன்றைக்கி 2 types ஆஃப் பாயசம் செய்ய போகிறோம். அதுவும் ஒரே பேஸை வச்சு. ஸ்டார்டிங் மெத்தட் சேம் தான், பட் டுவர்ட்ஸ் த எண்ட் 2 டிஃப்ரெண்ட் பாயசம் செய்யலாம். 2 வெரைட்டிஸ் ஆஃப் பாயசம் ஈஸியாக ஒரு 15 மினிட்ஸில் வீட்டில் செஞ்சால் ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும். ஸோ இந்த 2 பாயசமும் நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் இந்த பாயசம் ரெசிபி செய்கிறதுக்காக அவல் வந்துட்டு 1 கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த 2 ரெசிபிக்குமே மெயின் இன்க்ரீடியண்ட் வந்துட்டு அவல் தான். இதுக்கு வந்துட்டு நம்ம கட்டியான அவல் தான் யூஸ் பண்ணோம். இன்னொரு டைப் வரும்ல, இந்த பேப்பர் அவல்னு சொல்லுவாங்க, ரொம்ப தின்னாக இருக்கும். அந்த அவல் வந்துட்டு நம்ம இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி கட்டி அவல் நீங்கள் 1 கப் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அவல் வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். அவல் வந்துட்டு எப்பயுமே ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் டர்ட் இருக்கும் அவலில் எப்பயுமே. ஒரு வாட்டி வாஷ் பண்ணியாச்சு. நான் இதை இன்னொரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நான் அவல் வந்துட்டு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எல்லா தண்ணியும் வடிகட்டிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அவலுக்கு பதில் அரிசி கூட சேர்த்துக்கலாம். பட் அரிசி சேர்த்திங்கன்னா இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். லைக் நீங்கள் வந்துட்டு ஒரு 1/2 an hour அரிசி ஊற வச்சு அப்புறமா தான் நீங்கள் பாலில் வேக வைக்கணும். பாலில் வேக வைக்கக்குள்ளே கூட இட் வில் டேக் அ லாங் டைம், லைக் ஒரு 20 to 30 மினிட்ஸ் எடுக்கும். ஸோ அவல் சேர்த்திங்கன்னா இது வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம பாயசம் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வந்துட்டு நம்ம இதை சைடில் எடுத்து வச்சுட்டு 2 பாயசம் வந்துட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு இந்த பாயசம் செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 கப் வாட்டர். இப்போ இது 2 வந்துட்டு நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நம்ம ஆட் பண்ண பால் வந்துட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்ச அவல் வந்துட்டு இதில் சேர்த்துடலாம். ஸோ அவல் வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். வாஷ் பண்ணாமல் சேர்க்காதீங்க. அதே மாதிரி பால் வந்துட்டு கொதித்ததுக்கப்புறமா அவல் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தான் அவல் வந்துட்டு சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், அவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ கொதிச்சிட்டு இருக்குது. இது வந்துட்டு ஒரு 6 to 7 மினிட்ஸ் நம்ம வந்துட்டு நல்லா வேக வைக்கணும் பாலில். பாருங்கள், 5 to 6 மினிட்ஸு அவல் போட்டதுக்கப்புறம் நான் நல்லா வேக வச்சுருக்கேன். பால் கூட பாதி கம்மி ஆயிடுச்சு, நல்லா திக்காக வந்திருக்கு. நீங்கள் வந்துட்டு கையில் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வெந்திருக்கா இல்லையான்னு தெரியும். வெந்த உடனே நீங்கள் இதில் பாதி வந்துட்டு செப்பரேட்டாக எடுத்து வச்சிடணும். பாருங்கள், நான் பாதி வந்துட்டு வேறு கப்பில் வந்துட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் நிறைய வேணும்னா நீங்கள் வெல்லம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அண்ட் இந்த பாயசத்துக்கு வந்துட்டு நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணிங்க தான் நல்லா இருக்கும், சுகர் வேண்டாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வெல்லம் கரையிற வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், வெல்லம் போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்க வச்சாச்சு. வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இது கூட பாதாம், பிஸ்தா, ரேசின்ஸ் உங்கள்கிட்ட எது இருந்தாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் நான் மில்க் பவுடர் ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ. இதுக்கு நீங்கள் நெய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1 மினிட் கொதிக்க வச்சோம்னா இந்த பாயசம் வந்துட்டு ரெடி ஆகிடும். மில்க் பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா இந்த பாயசம் வந்துட்டு இன்னும் நல்லா க்ரீமியாக ரிச்சாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1 மினிட் பாயில் பண்ணியாச்சு. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இந்த பாயசம் ரெடி. இது வந்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது இப்போ நம்ம சைடில் எடுத்து வச்சுட்டு செகண்ட் அந்த 2வது டைப் ஆஃப் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பாயசம் வந்துட்டு இட்ஸ் ஃபார் சாக்லேட் லவர்ஸ். சாக்லேட் யாருக்கு பிடிக்குமோ இந்த பாயசம் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம இந்த வேக வச்ச அவலில் பாதி எடுத்து வச்சோம் இல்லையா, அது கூட ஒரு 2 டீஸ்பூன் ஆஃப் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு சுகர் தான் ஆட் பண்ணணும், வெல்லம் சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது. சுகர் ஆட் பண்ணிவிட்டு இது வந்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். சுகர் வந்துட்டு நல்லா கரையணும். இது வந்துட்டு இன்னும் சூடாக தான் இருக்குது. ஸோ நம்ம சுகர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு சுகர் வந்துட்டு நல்லா கரைஞ்சி வந்துடும். பாருங்கள், சுகர் வந்துட்டு நல்லா கரைஞ்சிருச்சு. இன்னும் சூடாகவே இருக்குது. சூடாக இருக்கக்குள்ளேயே நம்ம 1 டீஸ்பூன் கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து சூடாக இருக்கக்குள்ளேயே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். உங்கள்கிட்ட கொக்கோ பவுடர் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு சாக்லேட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைரி மில்க் கிடைக்கும் இல்லையா, சூடாக இருக்கக்குள்ளவே நீங்கள் டைரி மில்க் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கனாலும் ஆல்மோஸ்ட் இந்த டேஸ்ட்டு தான் வரும். ஸோ இந்த கொக்கோ பவுடர் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்கெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு நல்லா ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இல்லை இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், வீட்லேயே சிம்பிளாக 2 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பாயசம் செஞ்சாச்சு. ரெண்டுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அண்ட் செய்ய ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது. ஸோ ஒரே டைப் ஆஃப் பாயசம் செய்கிறதுக்கு பதில் நீங்கள் இந்த மாதிரி 2 வெரைட்டிஸ் ஆஃப் பாயசம் ஒரே பேஸ் வச்சு செஞ்சு பாருங்கள். 2 டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். Until then, take care.